சார் பிக் பாஸ்னா இப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆமா சார் சிஸ்டர் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆமா பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு இல்ல சார், நல்ல பொண்ணு சார். பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு பெண். அதுவும் இல்ல டீசென்டான. நேற்று ரெட் கார்டு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேங்கன்னு. என்ன நடந்ததுன்னா சாண்ட்ரா அக்கா வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்கள வந்து கோபத்தை தூண்டுறாங்கம்மா. பார்வதி யார் கோவத்தை தூண்டினாலும் ஒரு லெவலோட சார் கேமில் வந்து மாற்றி தள்ளி விட்றது இயல்பு. ஓகேங்களா, உள்ளே நடக்கிற கேமில் இதே துஷாரை வந்து கானா வினோத் கேம் நடக்கிறப்ப தள்ளி விட்டார். ஓகேங்களா, இதே பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா கேம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப சபரிக்கு அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு நடந்துச்சு. இது எல்லாமே கேம். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமாக தான் பார்க்குறோம். அவங்களுமே சாண்ட்ரா அக்காவுமே நிறைய வார்த்தைகள் ஒரு காலத்தில் பார்வதியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறப்பயுமே பார்வதியை வந்து சாண்ட்ரா அக்கா பயன்படுத்திட்டு கடைசியில் முதுகில் குத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஏன்னா எதுக்கெடுத்தாலும் அழுகிறது, கீழே தள்ளி விட்ட உடனே வலிப்பு வரும். ஆனால் அஸ் த டாக்டராக வந்து எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராங்காக கேம் விளாடுறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க சாண்ட்ரா அக்கா. ஆமாம், கீழே அதாவது காலில் இருந்து கீழே விழுந்த உடனே ஃபிட்ஸு வருது, வலிப்பு வருது அப்படின்னா அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அதே மாதிரி கனி அக்கா இருக்காங்க இல்லையா, கனித்திரு வந்து எவிக்ட் ஆனாங்க. ஓகேவா, கனித்திரு எவிக்ட் ஆன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தான். பட் அன்னைக்கு அழுதுருக்காங்க. கனியை எவிக்ட் பண்ணி விடணுன்றதுல அவங்க தீவிரமாக இருந்தாங்க. கனித்திரு அக்காவை வந்து அவங்க சாண்ட்ரா அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ என்னன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஓவராக நாடகம் ஆடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ அவங்களும் நாடகம் ஆடுறாங்க. அவங்க வீட்டுக்காரருமே உள்ள யாராவது எங்கள் கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா அவங்களை கிழிச்சிருவேன். பிரச்சனை பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட அவருமே ஒரு நாகரிகம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்வதி ரெட் கார்டு கொடுத்ததுக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. ஏன்னா நல்ல பிளேயர் சார். மதுரையிலேருந்து ஒரு போய் நாங்கள் மதுரையில் பாலிடிக்ஸ்லாம் சொல்ல வரல சார், பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன சந்தோஷம்னா மதுரை மண்ணிலேருந்து நாங்கள் 2 பேர் போயிருக்கோம். அதாவது பிக் பாஸ் நல்ல பிளாட்ஃபார்ம் சார். நம்ம ஊரில் இருந்து மதுரைக்காரவங்க 2 பேர் பட்டம்லாம் யாரும் கிடையாது பாருங்க. நம்ம மதுரை மண்ணிலேருந்து யாருமே கிடையாது. இந்த வட்டம் மதுரை மண்ணிலேருந்து 2 பேர். ஓகேங்களா, ஆமாம் நான் ஒரே வருஷத்தில் போனேன். உண்மையிலே மதுரை மீனாட்சி தாயோட அருள் தான். நான் இன்னமும் சொல்லுவேன் சார். இல்லை பார்வதியுமே ஒரு மதுரை மண் பற்றுடைய ஒரு நல்லா போய் சார் 90 நாள் வந்துருச்சு சார். நான் கண்டிப்பாக அதை டைட்டில் வின்னர் எதிர்பார்த்தேன். பார்வதி தான் டைட்டில் வின்னர்னு எதிர்பார்த்தேன். தேவையே இல்லாமல் சாண்ட்ரா அக்கா சார் ஆரம்பத்தில் பார்த்துட்டீங்களா, நானும் டைட்டில் வின்னர் தான் பிளான் பண்ணாங்க கண்ணு. எல்லாமே ஒரு ஓகே நல்ல பொண்ணு.